அன்பான தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் அரசாங்கத்திற்கும் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கும் இடையே செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையின் உள்ளடக்கம் வெளிப்படுத்தப்படாத நிலையில் செய்து கொள்ளப்பட்டது என்பது நாம் அறிந்ததே. இது கட்சி அரசியல் மற்றும் முதலாளித்துவ லாப நோக்கம் கொண்ட ஒப்பந்தமாகும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூபாய் 400 பெருந்தோட்ட நிறுவனங்கள் இவ்வொப்பந்தத்திற்கான நன்றியையும் மகிழ்ச்சியையும் ஜனாதிபதியின் மலையக விஜயத்தின் போது வழிகாட்டிவிட்டன. அரசாங்கத்தின் நன்றி கடன் இதைவிட அமோகமாக இருக்கும். இது தொடர்பில் மலையக முற்போக்கு சக்திகள் மிகுந்த அவதானத்துடனும் தீர்க்க தரிசனத்துடனும் செயல்படல் வேண்டும். ஜனாதிபதி பெருந்தோட்ட தொழிலாளர்களை சந்தித்ததை தற்செயல் நிகழ்வல்ல, அது நன்கு திட்டமிடப்பட்ட நிகழ்வு என்பதை அன்றைய காட்சிகள் உறுதிப்படுத்துகின்றன. ஜனாதிபதியை தோட்ட அதிகாரிகள் காத்திருந்து வரவேற்றதும் தொழிலாளர்களின் ஆடை அலங்காரமும் ஜனாதிபதிக்கு போர்த்தப்பட்ட பொன்னாடையும் இதனை வெளிப்படுத்தி இருந்தன. தொழிலாளர்கள் தமக்கான சம்பளம் அதிகரித்த விடயத்தை மாத்திரம் சுட்டிக்காட்டி ஜனாதிபதி 200 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என வாழ்த்தி மகிழ்ந்ததோடு மண்ணில் கால் பதித்தமைக்கு நன்றியும் கூறினார்கள். இறுதியில் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என கூறியதோடு மகிழ்ச்சியின் உச்சத்தின் உணர்வில் நீங்களே கடவுள் என்றும் கூறினார்கள். தொழிலாளர்களுக்கு அதிகரித்து கொடுக்கப்பட்ட ரூபாய் 400 என்பது அரசாங்கமும் பெருந்தோட்ட நிறுவனங்களும் தங்கள் குடும்ப சொத்தில் இருந்து கொடுக்கவில்லை. தொழிலாளர்களின் இரத்த வியர்வை சிந்திய லாபத்தில் கிள்ளி எடுத்து கொடுக்கும் தொழிலாளர்களின் பணமாகும். அதே பணத்தில் தோட்ட முகாமையாளர்களும் அதிகாரிகளும் வெறும் சம்பளத்தோடும் அனுபவிக்கும் சுகபோக வாழ்வோடும் ஒப்பிடுகையில் சிறு தொகையே அதிகரிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, இன்னும் 3 வருடங்களுக்கு சம்பள அதிகரிப்பு தொடர்பில் எந்த சக்தியாலும் வாய் திறக்க முடியாத அளவிலேயே உடன்படிக்கை செய்யப்பட்டுள்ளது. அதிலும் வருகைக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவு மலையகத்தவர்களின் அரசாங்கத்திற்கான ஒத்துழைப்பிலேயே தங்கியுள்ளது. அரசாங்கம் தமது அரசியல் லாப நட்ட கணக்கிலேயே அதனை நோக்கும். இந்த நிச்சயமற்ற ஊக்குவிப்பு பணத்தினை தேசிய மக்கள் சக்தி மலையக வாக்கு வங்கியில் நிலையான வைப்பாக்கி உள்ளது என்பதை ஜனாதிபதியின் மலையக விஜய நிகழ்வுகள் காட்டுகின்றன. தொழிலாளர்கள் சமூகம் ஜனாதிபதிக்கு தமது மகிழ்ச்சியை தெரிவிக்கவும் வாழ்த்தவுமே தமது வாய்களை திறந்தனர். மகிழ்ச்சி களிப்பில் ஒளிப்படங்களை எடுத்ததையும் காணக்கூடியதாய் இருந்தது. நாட்டின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களுக்கு இவ்வாறு ஜனாதிபதி செல்லும் போது ஒரு பக்கம் உத்தியோகபூர்வ வரவேற்பு நடந்தாலும் மறுபக்கம் நீதி கோரி மனுக்கள் கொடுப்பதும் வீதி மறியல் போராட்டம் நிகழ்த்துவதும் உண்டு. ஆனால் ஜனாதிபதி மலையக பாதைகளில் செல்லும் போது மலையக மண்ணின் மக்களோடு நின்ற போதும் எங்கும் நீதி போராட்டம் நடத்தப்படுவதும் இல்லை, கோரிக்கை பாதைகள் தூங்கவும் இல்லை. மக்களுக்கு அரசியல் விழிப்பு மலையகத்தின் தொழிற்சங்கங்களினதும் அரசியல் கட்சிகளினதும் தலைவர்கள் மலையக மக்கள் அனுபவிக்கும் பிரச்சனைகள், தேவைகள், உரிமைகள் தொடர்பாக வெளிநாட்டு ராஜதந்திரிகளை, குறிப்பாக இந்திய தூதுவரை, தமிழக முதலமைச்சரை, ஏன் ஐநா பிரதிநிதிகளை சந்திக்க முயற்சிப்பதை நாம் அறிவோம். ஆனால் மலையகத்திற்கு வந்த ஜனாதிபதியை இவர்கள் சந்தித்ததாக தெரியவில்லை. ஜனாதிபதியின் மலையக விஜயத்தின் போது உற்சாக எழுச்சியை தவிர அரசியல் எழுச்சியை காண முடியவில்லை. இதற்கு தொழிற்சங்கங்களும் அரசியல் கட்சிகளின் தலைமைகளுமே பொறுப்பேற்க வேண்டும். மக்களுக்கு அரசியல் விழிப்பு ஏற்படுத்தாது, அவர்களை அரசியல் மயப்படுத்தாது, அரசியல் அமைப்பு படுத்தாது, கட்சி அரசியலுக்குள் மட்டும் கட்டுப்படுத்தி தமது சுயநல அரசியலை முன்னெடுப்பது இதற்கு காரணமாகும். இந்நிலை நீடிக்க கூடாது. மலையக முற்போக்கு சக்திகள் விழிப்படைந்து மக்களை அரசியல் மயப்படுத்தி கட்சி அரசியலுக்கு அப்பால் செயல்படுவதற்கு வழிவகுக்காது விடின் மலையகம் சுற்றுலா தலமாகவும் அரசாங்கத்துக்கு அந்நிய செலவாணியை ஈட்டிக் கொடுக்கும் தொழிலாளர் வாழும் நிலப்பிரதேசமாகவும் மட்டுமே இருக்கும். மலையகம் மலையகத்தவர்களின் தாயகம். இது தேசிய அடையாளங்களின் இருப்பிடம். இனமாக திரட்சிக் கொள்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார்.